வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள். அதாவது உதாரணத்துக்கு வந்து விருச்சிக ராசி மகர லக்னமாக இருக்குன்னா, ஸோ நீங்கள் மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களது ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணி வச்சுட்டு ராசி பலன் பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி புதன் 11இல் வந்து பார்த்திங்கன்னா ராகு புதன் இருக்கிறது வந்து ரெண்டும் வந்து நியரஸ்ட் டிகிரியில் இருக்கும்போது தேவையான ஒரு மன உளைச்சல் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப எமோஷனாக வேகமாக ஓட்டணும் தோணும். ஏன்னா வந்து ராகுங்கிறது காற்று, மூஞ்சியில் காற்று படும்போது நம்மளை அறியாமல் எமோஷனாக ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஓட்டி சில்லறை வாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கவனமாக இருக்குங்க. தாயார் வந்து சந்தோஷமாக திடீர்னு ஒரு கடுமையான சொற்கள், திடீர்னு ஒரு எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அம்மாகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெருத்த வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் ஒரு சின்ன டென்ஷன் வந்து வருமானம் வரும், அவ்வளோதான். டென்ஷன் லைட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா புதன்கிறது வந்து வேகமாக போகிறவரும் இந்த வாரத்தில் வந்து ஒரு 3 நாட்கள் மட்டும், ஒரு 3-4 நாள் வந்து ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள் நடந்து அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி குருவின் பார்வை இருக்கிற வீடு சம்மந்தமான விஷயம், குடும்பத்தில் வந்து நல்ல சூழ்நிலைகள் நடக்கும். ஸோ நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல பேக்கப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஃபண்டு எதிர்பார்த்திங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. ஸோ 3-10 புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்ஸ் நடுவில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸாக இருப்பேன், ஏன்டா இவனை பார்ட்னராக சேர்த்தோம் அந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு. காரணம் என்ன, குரு சூரியனுடைய அஸ்தங்கம் இருக்கும்போது அந்த மாதிரி தோணும். இருந்தாலும் ஒப்பந்தங்கள் வருமா, ஒப்பந்தங்கள்லாம் வரும், எல்லாமே நல்லது. இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு மாதம் ஏப்ரல் 14க்கு மேலே எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு வரும்போது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11இல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன மனபயங்கள் வரும், புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவோம். குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலேயே இருக்கும் பொழுது வேலை தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி கடன் கேட்ட இடத்துல வர்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸான ஒரு விஷயங்கள் தான். 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் மனபயங்கள், ஏதோ விரக்தி வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 3-4 நாள் தான். அதுக்கப்புறம் ஏப்ரல் 14க்கு மேலாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் ஒரு வாரம் 10 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு மனசோர்வு வந்து போகும். சரி என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனுங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு, ஏன்னா 3ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க, நிறைய சேஞ்சஸ் பண்ணி நல்ல பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அது பெரிய ப்ளஸ் தான். அதே 10ல் வந்து குரு ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம். 11ல் வந்து ராகு புதன் இருக்கும்போது அது வந்து 1-4ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வீடு சம்பந்தமான விஷயம், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், பெருத்த லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் 3-4 நாள் வந்து கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லது. இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனைங்கிறது வந்து டெய்லி அட்லீஸ்ட் வந்து காலையில் வந்து எல்லோரும் எந்திரிக்கணும், நம்ம எழுந்துச்சி ஒரு விளக்கேற்றி ஒரு தீபம் வச்சு உட்காந்து அமைதியாக, ஒன்றும் பூவெல்லாம் ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு வத்தி ஏற்றினா கூட போதும். மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக வந்து லைஃப்பில் நிறைய மேஜிக்கை ஏற்படுத்தும். என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு, எல்லோரும் நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. டிப் ஆஃப் த வீக் இப்போ வந்து தோஷங்கள், அஷ்டமாதிபதி தசை, அந்த தசை, யூன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது எடுத்த உடனே சில பேர் வந்து ஜாதகத்தை பார்த்து நிறைய எப்போ உங்களுக்கு 8ல் இது இருக்குது, 7ல் இது இருக்குது, 6ல் இது இருக்குது, இப்படி இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கதை விடுவாங்க. பட் இதெல்லாம் நடக்குமா அப்படி பார்க்க போனீங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 70-80% கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா,
ஒரு ஜாதகத்தில் வந்து வெறும் ஒரு அஷ்டமாதிபதி மட்டும் இருக்குது, இது 8ல் சூரியன் இருக்குது, அதனால் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் வேணால் சொல்ல முடியாது. நடைமுறையில் வந்து எல்லாமே நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னன்னா அந்த தசா புத்தி அந்தரங்கள் வரணுங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் வந்து வேலையே செய்யாது. உதாரணம் சொல்ல போனோம்னா மகர லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து யோகாதிபதி, ஓகேங்களா, ஒரு கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்ந்த ஒரு யோகாதிபதியாக சுக்கிரன் இருக்கும்பொழுது அந்த சுக்கிர தசை வந்துன்னா ஓஹோன்னு இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கணும், கிடையவே கிடையாதுங்க. யார் மகர லக்னமாக இருந்தாலும் சுக்கிர தசை வந்து 6 வருஷம் 8 மாதம் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், மற்ற நாள்லாம் வச்சு ரிவீட் அடிச்சிடும். ஸோ இதான் ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப டென்ஷனான மூமெண்ட்டை கொடுப்பது தான் சுக்கிர தசைங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இது வந்து எல்லாருக்குமே தெரியுமானா சொல்லும்போது ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து சொல்லிடுவாங்க. ஆனால் நடைமுறையில் வந்து அப்படி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி திசை வரணும், ஓகேங்களா. யோகமான திசைகள் வந்தால் தான் அந்த யோகங்கள் வருமா ஒழிய யோகங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஐயோ எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது, என்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொன்னார், சார் எனக்கு அந்த யோகம் இருக்குது சார், இந்த யோகம் இருக்குது சார், நான் வந்து அப்படியே ஆகிடணும் சார். முதல்ல யோகம் இருக்குது என்ன புள்ளியோ இந்த யோகத்துக்கான திசை வரணும் இல்லையா. ஸோ அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை நட்சத்திரங்கள் வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் ப்ளே பண்ணுங்க. ஏன்னா வந்து யாருக்கு வந்து என்ன நட்சத்திரங்களோ அதுதான் டே டு டே லைஃப்பில் இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதனால் வந்து தசா புத்தி அந்தரங்கள் தான் வந்து நம்ம வந்து வழிநடத்தி செல்லும் இல்லையா. தேவையில்லாமல் வந்து அவன் 8ல் இருக்கான், அவன் 6ல் இருக்கான், அவன் 7ல் இருக்கான், அவன் 4 போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா தசா புத்தி எப்படி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அதுக்காக குழப்பிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தசா புத்திகளோடு சேர்ந்து நட்சத்திரமும் சேர்ந்து வேலை செய்யும்போது அதுதான் வேலை செய்ய முடியும். யாராச்சும் ஜென்ரலாக பார்த்து உனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, சார் செவ்வாய் வந்து 8ல் இருக்குது சார், அவ்வளோதான் சார், நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் உங்கள் கதையை ஓட்டும், அப்படிலாம் கிடையாதுங்க. செவ்வாய் 8ல் இருந்தால் செவ்வாய் திசை வரணும் இல்லையா. திசா புத்தி அந்தரங்கள் வராமல் வந்து எந்த சம்பவங்களும் நடக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயங்க. அதனால் வந்து யாராச்சும் இந்த தோஷம் இருக்குது, அதே மாதிரி தோஷமும் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது சார், ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் சார்னு. செவ்வாய் தோஷத்துக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, நீ வந்து இப்படி பண்ணிவிடுங்க அப்படி பண்ணுங்க ஆஹா ஓகோன்னு பயப்படவே வேணாம், ஓகேங்களா. செவ்வாய் தோஷம் வந்து யாரை பாதிக்குமோ அவங்கள தான் பாதிக்கும். அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் போது குரு பார்வை இருக்குது, இங்கே இருந்தால் கிடையாது, அங்கே இருந்தால் கிடையாது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு குழப்பிக்காமல் தெளிவான ஜோதிடர்களை பார்த்து அணுகுனீங்கனாலே ரொம்ப தெளிவான விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்போ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜிகே சார் வந்து எங்களோட குருநாதர். ஸோ அவர் சொன்ன ஒரு இதுக்கப்புறம் நிறைய கிளாரிஃபிகேஷன், நிறைய ஜாதகங்களை பார்த்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது, ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஜாதகம் பார்க்குறவங்க வந்து 7 பொருத்தம் 10 பொருத்தம்லாம் அப்படியே போட்டு தட்டி போயிடுவாங்க. பண்ணிங்க 8 பொருத்தம் இருக்குன்றோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜாதகம் பார்க்குன்ற முறையான ஆட்களிடம் போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்ல ஆளை பார்த்து நீங்கள் ஜாதகம் பார்த்து கற்றுக்கிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து அஷ்டமாதி தசை அந்த இது அதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு 8ல் இருக்க 6ல் இருக்கலாம் போட்டுருக்கோம். தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தால் தான் அது நடக்கும். அந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கலைன்னா வராதுங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் ஒரு யோகமான திசையில் டோட்டலாக வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒன்று பொருட்பற்றாக இருக்கணும், இல்லை உடற்கூடான பற்றுன்னு சொல்லுவோம். உடற்பற்று பொருட்பற்று. ஸோ என்ன சொல்லுவோம்னா 2, 6, 10 இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்மந்தமான விஷயங்களே தான் எண்ணங்கள் செல்லும். 1, 5, 9ன்ற மாதிரி ஒரு காலகட்டங்களில் போகும்போது என்ன ஆகும்னா ஒத்தைப்படை பாவங்கள் 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் போகும்போது என்னென்னா அவன் வந்து சுயநலவாதியாக இருப்பான். நமக்கு வந்து சுயநலமாக இருந்தால் போதும், என்ன நான் ஜாலியாக இருந்தால் போதும், ஃபன்னாக இருந்தால் போதுன்ற லெவலில் தான் போகிறோம். ஸோ இந்த ஃபன்னாக போகும்போது பொருட்பற்றில் வந்து போகவே போகாது. பொருள் சார்ந்த விஷயங்கள் மனம் செல்லாது. ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும், நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கணும் தான் போவாங்க. அதே நேரத்தில் வந்து பணம் சம்பாதிக்கணுன்றவங்களுக்கு வந்து இது வராது, அது வந்தால் இது வராதுன்றத உண்மையான விஷயன்றதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மனக்குழப்பம் அடைய வேண்டாங்கிறதுக்கு தான் இன்றைக்கி டிப் ஆஃப் தி வீக், ஓகேங்களா. ஸோ நல்லதே நடக்கும். நான் எப்போதும் சொல்கிறது பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.